ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. துரைக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த சபையில் எல்லோரும் முன்னாடியும் போட்டு உடச்சிட்டாப்புல ரத்னம் வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாரதி கிட்ட சொல்லிடுறாங்க சாரதாம்மா, இந்த மாதிரி ஆதிக்கு வாசுவோட இதை தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னவோ இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, நான் என் கனவுல கூட நினைக்கல, நீங்கள் எனக்கு ஏதோ வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினச்சி பெரிய மனசு பண்ணி நினச்சிருந்தா கடைசியில் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. இனிமேல் நான் உங்களை ஜென்மத்துக்கும் மன்னிக்கவே மாட்டேன். எந்த தைரியத்தில் இதெல்லாம் அப்போ ஆதியும் உங்கள் கூட சேர்ந்து பிளான் பண்ணி தான் காஞ்சிபுரத்தில் என் கூட பழகினார் அப்படி தானே அப்படின்னு சொன்னோன்னே, சேச்சா அப்படிலாம் இல்லைம்மா, அவசரப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களெல்லாம் இனிமேல் நம்பவே முடியாது, இனி வாழ்க்கையில் ஆதி என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிறாங்க. பேக் எடுத்துகிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க. பேக் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு விறுவிறுன்னு கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கினோன்னா கரெக்டாக அந்த சமயத்தில் அவசரப்படாதம்மா, ஆதிக்கு எதுவுமே தெரியாது, அவன் ரொம்ப நல்ல பையன், கடைசி வரைக்கும் நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்ப, இதெல்லாம் வேறு நினப்பேன், இனிமேல் என் ஜென்மத்தில் என் மூஞ்சியில் முழிக்காதுன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் கரெக்டாக ஆதி வராங்க. ஆதி வந்தோடனே ஆதிக்கிட்ட இந்த மாதிரி வாசுவோட தான்ப்பா உனக்கு வச்சுருக்கேன், இதை பாரதி கிட்ட சொன்னோன்னா அவங்க கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா சொல்கிற அப்படின்னோன்னே, இப்படி அவசரப்பட்டு என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டியே அப்படின்னு சொன்னேன். அடுத்த செகண்டே ஆதிக்கு உடம்பு சரியாமல் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே சாரதா ஆதி அப்படின்னு கத்துறாங்க. பார்த்தா அந்த அத்தனை சீனுமே கனவாக போயிடுது. அடுத்தது, அம்மா ஏதோ பதட்டமாக இருக்கீங்களே, என்ன ஆச்சு, என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வந்தீங்க, அந்த சமயத்தில் தான் எதுவுமே சொல்ல முடியாமல் ஏதோ ஒரு டென்ஷன் ஆகுறீங்க. இல்லைம்மா, ஆதியை விட்டுட்டு நீ எக்காரணம் கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஏமா ஆதியை விட்டுட்டு போகிறேன், அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்கள் உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கோங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் தான் அடுத்தது சரி, இப்போதைக்கு இனிமேல் ஆதியை பற்றின விஷயமும் வாசுவை பற்றினதும் பாரதிக்கு எந்த காலத்துலையும் தெரியாமல் பாதுகாக்கிறது தான் நம்மளோட பொறுப்பு. அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, ஆதியோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சாரதா மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக மருதாணி கையில் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ் பாப்பாவும் சரி பாரதியும் சரி 2 பேரும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக ஆதி வராங்க. ஆதி வந்தோடனே பாரதியை பார்த்து கேட்குறாங்க, பசிக்குதுன்னா சாப்பாடு எடுத்து போடவா அப்படின்னு கேட்டோன்னா, சாப்பாடு எப்படி இந்த கையில் மருதாணியோடு வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கரெக்டாக அப்போ புரிஞ்சுக்கிட்டு, என்ன தமிழ் விளாட்லாமா கேம் அப்படின்னோன்னு, என்ன 2 பேரும் கண்ணிலே பேசிக்கிறேன், அதுவா இப்போ சொல்கிற பாருங்க, நான் ஒரு கேம் விளாட போகிறோம், அப்போ நீங்கள் உங்கள் கையில் உள்ள மருதாணியை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கிச்சி கிச்சி மூட்டி விட்றாங்க தமிழ் பாப்பாக்கும் பாரதிக்கும். அதை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிற குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பார்த்து கடுப்பாகிறாங்க ஸ்வேதா. இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களா, உங்களை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அடுத்த நாள் காலையில் ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. சாரதாம்மா தமிழ் பாப்பா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது அப்படின்னு, பாட்டி உங்கள் செலெக்ஷன் நல்லா இல்லாமல் போயிடுமா அப்படின்னு சொன்னோன்னே, கரெக்டாக பாரதியோட அப்பா அம்மா எல்லோரும் வராங்க. வந்தோன்னே எங்கே சம்மந்தி வீட்டில் யாரையும் காணும் அப்படின்னு, அவங்க கிளம்பி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப, பாரதி பற்றின கிட்ட உண்மை எல்லாத்தையும் வாசுவை பற்றி சொல்லலான்ட்டு ஸ்வேதா மிரட்டுறாங்க. சாரதாம்மா எதுக்கு இப்போ பேசாமல் இருந்தோன்னா, சபையில் உள்ள எல்லோரும் முன்னாடியும் ஆதி பாரதி எல்லோரும் இருக்கிறப்ப, இல்லை உண்மை தெரிஞ்சாகணும்ல, பாரதிக்கும் சரி ஆதிக்கும் சரி, இப்போ நான் சொல்லக்கொள்ளாமல் இருந்தால் தப்பாக போய்டும்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எங்களை பற்றின விஷயம் உண்மை இருக்கோ அதை நீ மறைக்கிறான்னு சொல்லிகிட்டு இருக்க, அம்மா கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஆதி கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ பேசாமல் இரு அப்படின்னோன்னே, என்னத்த இப்போ மட்டும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க, என்ன சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிறப்ப, நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செம்ம மாதம் என்ட்ரி ஆகிறப்பல நம்ம ரத்னம், நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறப்ப, இருமா அவசரப்படாத, ஸ்வேதா பட்டின ஒரு விஷயம் நானும் உண்மையை தான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு ரத்னம் வந்தோன்னா, ரத்னத்தை பார்த்துட்டு தமிழ் பாப்பா ஓடி தாத்தா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னோடனே, என்னவோ விஷயம் ஸ்வேதா பற்றி சொல்லணும் அப்படின்னீங்களே அப்படின்னு பாரதி கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைம்மா, ஸ்வேதாவோட துரைக்கும் கல்யாணம் ஆகிச்சுல, அந்த விஷயத்தை பற்றி தான் பேசணும் அப்படின்னு பட்டுன்னு போட்டு உடச்சிடுறாங்க. என்னது இவன் என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, என்னவா சொல்கிறீங்க அப்படின்னு ஆதி சரி பாரதி எல்லாரும் கேட்டோன்னே, சாரதா அதிர்ச்சி ஆக்குறாங்க. அந்த சமயத்தில் மருமகளே இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பூ தலைக்கு வைக்காமல் இருந்தால் எப்படி நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லா ஆளுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்வேதா கடுப்பாகிறாங்க. அதே சமயத்தில் அறிவு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல நம்ம துரை, ஓஹோ இவன் பிளான் பண்ணி உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம், உன் பொண்டாட்டி ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டாமா
அப்படின்னு சொல்கிறப்ப என்னப்பா இப்படி நடக்குது, எதுவும் இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வரல, ஏதாவது வந்து ஆட்டத்தை கலைச்சி விடுப்பா அப்படின்றப்ப, என்ன தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அறிவு வந்து கேட்குறான். நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சம்மந்தி அவசரப்படாதீங்க அப்படின்னு மறுபடியும் பேசினோன்னே சாரதாமாவுக்கு ஒன்றும் புரியல, யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆதி கேட்குறப்ப வந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படிங்கிறப்ப ஆமாம் ஆயிடுச்சு அப்படின்னு ரத்னம் சொல்கிறாப்புல. அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க.